الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وذكر فإن الذكرى تنفع المؤمنين. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளால் அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் நம் மீது கடமையாக்கிய ஐவேளை கடமைகள் ஒன்றான இஷா தொழுகை மற்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்ததன் அடிப்படையில் இரவு தொழுகை மற்றும் வித்ர் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த மார்க்கத்தில் நாம் அறிய வேண்டிய நிறைய செய்திகள் நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்திட, ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக மாறிட, இறையச்சத்தை அதிகமாக்கிட பல செய்திகளை நாம் அறியும் பொழுதுதான் நம்மிடத்திலே ஈமானிய உணர்வும் இறையச்சமும் மேலோங்கும் என்பதை ஆரம்பமாக நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த வரிசையில் இந்த உரையினுடைய தொடராக சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முன்னறிவிப்புகள் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தொடராக சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிய இருக்கிறோம். முன்னறிவிப்புகள் என்று சொன்னால் எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை முன்னதாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அதை அறிவித்து கொடுத்திருப்பார்கள். அந்த முன்னறிவிப்புகள் என்பது குர்ஆனுடைய வசனமாக இருக்கலாம், அல்லது குர்ஆனிலே பின்னால் நடக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு அந்த வஹீயின் அடிப்படையில் அதை அறிவித்து கொடுத்திருப்பார்கள். அதே போல ஹதீஸ்களிலும் சில முன்னறிவிப்புகளை நாம் பார்க்கிறோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே சில முன்னறிவிப்புகள் என்பது நடைபெற்றிருக்கிறது. அதாவது எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த முன்னறிவிப்புகளை கண்கூடாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய அந்த உத்தம தோழர்களும் அந்த கண்கூடாக பார்த்த பல நிகழ்வுகள் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு நடந்த முன்னறிவிப்புகளும் உண்டு, தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முன்னறிவிப்புகளும் உண்டு, அடுத்து நடைபெறக்கூடிய முன்னறிவிப்புகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளின் மூலம் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட இந்த முன்னறிவிப்புகள் என்பது ஒரு முஅஜிஸாத், ஒரு அற்புதம். அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தூதராக தேர்வு செய்து அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வினுடைய தூதர் தான் என்பதை சில மக்கள் மறுப்பதை பார்க்கிறோம். இந்த முஹம்மது நபியை குறித்து எல்லா வேதங்களிலும் முன்னறிவிப்புகள் இருக்கிறது. இறுதியிலே ஒரு தீர்க்கதரிசி வருவார் என்று பைபிளிலே நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாடுகளிலே பார்க்கிறோம். இது மாதிரி இன்றைக்கு எந்த மக்களால் சில வேதங்கள் பின்பற்றப்படுகிறதோ அப்படிப்பட்ட வேதங்களிலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்துள்ள முன்னறிவிப்புகளை நாம் பார்க்கிறோம். அப்ப இது போன்றுள்ள முன்னறிவிப்புகளை சாதாரண ஒரு மனிதனால் இதை அறிவிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. முன்னால, அதாவது அடுத்து நடக்க இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை, அல்லது பிற்காலத்தில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வை, அல்லது இனிமேல் நாளை தினம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை சாதாரண ஒரு மனிதனால் அதை அறிவிக்க முடியாது. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அவர் இறைவனுடைய தூதர் தான் என்பதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சான்றாக நாம் பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு நிகழ்வு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை இரண்டாக பிளக்க வைத்தார்கள்.
அவர்களுடைய விரல்களுக்கு இடையிலே இருந்து ஊற்றுகள், நீரூற்றுகள் வெளிவந்தது. நபித்தோழர்கள் போர்க்களத்திலே பசியாக இருக்கும் பொழுது உணவு பற்றாக்குறை, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதிலே கை வைத்தார்கள். பரக்கத்துகள் அதிலே அதிகமானது. குறைவாக இருந்த உணவுகளில் பல நூறு சஹாபாக்கள் உண்ணக்கூடிய அளவிற்கு பல்வேறு விதமான முஅஜிசாத்துகள் இஸ்லாமிய வரலாறுகளிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே நடந்ததை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் வந்த ஒரு முன்னறிவிப்பிலே ஒன்றுதான் நமக்கெல்லாம் அறிமுகமான ஒரு சூரா, அதாவது சூரத்துல் லஹப். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் என்று தொடங்கக்கூடிய இந்த சூரா, அபூ லஹபினுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், அதே போல அவன் நரக நெருப்பிலே புகுவான், அவனுடைய மனைவியும் நரக நெருப்பிலே புகுவாள் என்றெல்லாம் அந்த அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறோம். இதிலே என்ன முன்னறிவிப்புகள் இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு ஆரம்ப 3 ஆண்டு காலகட்டம் ரகசியமாக அழைப்பு பணியை செய்கிறார்கள். எந்த மக்களிடத்தில் அறியாமையிலே ஊறி திளைத்த, அனாச்சாரங்களை அதிகமாக செய்து கொண்டிருந்த, மூட நம்பிக்கைகளிலும் மூட பழக்க வழக்கங்களிலும் மூழ்கி இருந்த, தங்களுடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் எந்த சிலைகளை வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அந்த சிலைகளை வணங்கக்கூடிய, படைத்த இறைவன் ஒருவன் தான் என்பதை மறுக்கக்கூடிய இப்படிப்பட்ட நம்பிக்கையிலே இருந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்த உடனே இதை பகிரங்கமாக சொல்ல முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப 3 ஆண்டு காலகட்டம் ரகசியமாக இந்த அழைப்பு பணியை செய்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தை அருளுகிறான். வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன். நபியே, உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்வீராக. இதுதான் பகிரங்கமாக இந்த மார்க்கத்தை, இந்த அழைப்பு பணியை மக்களுக்கு மத்தியில் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்பதற்கு அவர்களை கட்டளையிட்ட ஒரு வசனம். அந்த மக்கமா நகரத்தில் அதிகமாக இருந்தது அவர்களுடைய குடும்பத்தார்கள் தான். அபூ ஜஹல், அபூ லஹப் போன்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய குடும்பத்தவர்கள். அப்ப இப்படிப்பட்ட இந்த மக்களுக்கு மத்தியில் இந்த கட்டளை வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலையின் மீது ஏறி நின்று கொண்டு யா சபாஹா, காலை அடைந்தவர்களே என்று எல்லா மக்களையும் ஒன்று கூட்டுகிறார்கள். அந்த மக்கள் எல்லாம் அந்த இடத்திலே ஒன்று கூடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலைக்கு மேலே நின்று கொண்டு அந்த மக்களிடத்திலே சொன்னார்கள், இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் அதை நீங்கள் நம்புவீர்களா? அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்? இத்தனை ஆண்டு காலம் உங்களை நாங்கள் எப்படி பார்த்தோம் தெரியுமா? அஸ்ஸாதிக், உண்மையானவர், அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்கிற ஒரு பெயருக்கு சொந்தக்காரர் மக்கமா நகரத்திலே நீங்கள் மட்டும்தான். அப்ப இப்படிப்பட்ட நீங்கள் ஒன்றை சொன்னால் நாங்கள் நம்பாமல் இருப்போமா என்று அந்த மக்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் உங்களிடத்திலே நான் ஒன்றை சொல்கிறேன். இந்த உலகத்தில் நாம் வணங்குவதற்கு தகுதியானவன், என்னையும் உங்களையும் படைத்த அந்த இறைவன் ஒருவன் தான். அவரை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இறைவனாக என்று சொல்லும் பொழுது மக்களுக்கு மத்தியிலே ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது. ஹிக்மத்தான முறையில் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் அங்கிருந்து அவர்களுக்கு ஆரம்பிக்கிறது. அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்த அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய உறவினரான அபூ லஹப், தப்பல்லக, உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று மண்ணை அள்ளி தன்னுடைய 2 கையால் அப்படியே வீசுகிறார். அலிஹாதா ஜமாஅத்தனா, இதற்காகத்தான் எங்களை நீ ஒன்று கூட்டினாயா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த மக்களுக்கு மத்தியிலே அவன் கேட்கிறான். அப்ப இது போன்று இந்த செய்திகள் சம்பந்தமாக அவன் இப்படி அந்த மார்க்கத்தை நிராகரித்தான். வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். இந்த அத்தியாயம் அருளப்பட்டதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஏறத்தாழ 7 அல்லது 8 ஆண்டுகள் அபூ லஹப் உயிரோடு இருந்தார். எத்தனை ஆண்டுகள்? 7 அல்லது 8 ஆண்டுகள் உயிரோடு இருந்தார்.
ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஹிதாயத் கிடைத்ததா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எவ்வளவோ குறைஷி தலைவர்கள் எல்லாம் அந்த சத்திய மார்க்கத்தை எதிர்த்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்பிக்க முன்வந்தார்கள். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நிராகரித்தார்கள். அப்படி இருந்த எவ்வளவோ மக்களுக்கு பிற்காலத்திலே ஹிதாயத் கிடைத்தது, நேர்வழி கிடைத்தது. ஆனால் முன்கூட்டியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு கணவன் மனைவியை சபித்து 2 பேர்களும் நரகவாசிகள், இவர்கள் நரகத்திற்கு நுழைவார்கள் என்று சொன்னால் அது அபூலஹபும் அவனுடைய மனைவி உம்மு ஜமீல், அவனுடைய மனைவியின் பேர் உம்மு ஜமீல். பலவிதமான தொல்லைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பொறுமையாக அந்த நேரத்திலே அவர்கள் அதை எதிர்கொண்டார்கள். அவர்களை ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த தம்பதி கணவன் மனைவி 2 பேருமே தன்னுடைய பங்களிப்புகள் இந்த மார்க்கத்திற்கு எதிராக, இந்த இறை தூதருக்கு எதிராக, இந்த இறைவனுடைய வேதத்தை நிராகரிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கடவுள் கொள்கையை இவன் மறுக்கிறானே என்பதற்காக வேண்டி எப்படியெல்லாம் பொய்ப்பிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கெல்லாம் பொய்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்து, அப்படி இருந்தும் கூட அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான கடுமையும் அவர்களிடத்திலே காட்டவில்லை. ஆனால் இதுல நாம தெரிய வேண்டிய ஒரு விஷயம், இதுல என்ன முன்னறிவிப்புகள் இருக்கிறது என்று சொன்னால், 7 ஆண்டு அல்லது 8 ஆண்டு காலம் வாழ்ந்த அந்த அபூலஹப் அவன் உண்மையிலேயே அவனுக்கு ஹிதாயத் என்பது கிடைக்காது. அதாவது அவன் வாழக்கூடிய காலகட்டத்தில் உண்மையிலேயே நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன், அவன் ஏற்றுக்கொண்டால் குர்ஆனுடைய வசனம் பொய்யாகிவிடும், அவன் ஏற்றுக்கொண்டால் இந்த இறை தூதர் பொய்யானவர் என்று ஆகிவிடும். ஆனால் அல்லாஹ் முன்கூட்டியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னறிவிப்பாக அறிவித்து கொடுத்தான். நிச்சயமாக இந்த 2 பேர்களும் நரகவாசிகள், இவர் நரகத்திலே தான் நுழைவார்கள் என்கிற அந்த செய்தி திருமறை குர்ஆனுடைய இந்த அத்தியாயத்தின் மூலம் நாம் பார்க்கிறோம். அதே போல் ஹதீஸிலும் பல முன்னறிவிப்புகள் வருகிறது. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அந்த முன்னறிவிப்புகள் என்ன என்பதை நாம் அறிவோம். எனவே இப்படிப்பட்ட சத்திய மார்க்கத்திலே சத்திய வேதத்தை பின்பற்றி வாழக்கூடிய நம்மிடத்தில் ஒரு சில செயல்பாடுகள் மட்டும்தான் வளமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மார்க்கம் எதையெல்லாம் நமக்கு கட்டளையிடுகிறதோ, எதையெல்லாம் நமக்கு போதிக்கிறதோ, அதை எதற்காக வேண்டியும் யாருக்காக வேண்டியும் எந்த கட்டத்திலும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாமல் அல்லாஹ் ரசூல் அதற்கு அடுத்தபடியாகத்தான் மற்ற எல்லோர்களும் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை உறுதி, ஈமானிய பக்குவம், இறையச்சம், ஈமானிய உறுதி என்பது நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த கட்டளைகளை நமக்கு சொல்கிறானோ அந்த அடிப்படையிலே வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வா ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.